அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 11/1/2025 சனிக்கிழமை, மார்கழி மாதம் 27ஆம் தேதி, வளர்பிறை, துவாதசி திதி காலை 8:22 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி, ரோகிணி நட்சத்திரம் நண்பகல் 12:27 வரை. அதன் பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம், அமிர்த யோகம் நண்பகல் 12:27 வரை. அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. நினைச்சது நிறைவேறும், எதிர்பார்த்த தொகையும் கையில கிடைக்குங்க. அதே போல ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அமோகமா இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம், மனநிறைவு இருக்குது. வியாபார, உத்தியோக விஷயங்கள் எல்லாமே வெற்றியை தரக்கூடியதாக இருக்குங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எங்கும் எப்போதும் தேனீக்களை போல சுறுசுறுப்பாக இருப்பவர்கள் நீங்க தாங்க. சமூகத்துக்கு நாம் ஏதாவது செய்யணும், கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதேனும் ஒரு வகையில் சமூக சீர்திருத்தவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இங்கிதமான பேச்சால இன்னைக்கு நீங்க சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. குடும்பத்திலேயும் மனநிறை உண்டு. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்குங்க. 11ஆம் இடத்துல சுக்கிரனும் சனி பகவானும் இருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன முன்கோபம் அதெல்லாமே விலகி புது முயற்சிகளிலும் பலிதமாகுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, எங்கும் எப்போதும் தூய்மையுடன் இருப்பவர்கள் நீங்க தாங்க. உடல் சுத்தம், மன சுத்தம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதோடு மட்டும் இல்லாமல் உடை சுத்தம் உடையவர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்க பாருங்க. சில நேரங்களில் சிலர் நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கோபமாக வரும். அது அவங்க குணம். அதுக்காக நீங்க அவங்கள திருத்தணும், அவங்கள மாற்றணுங்கிறதுக்காக நீங்க கோபப்பட்டுக்கிட்டு உங்க நிம்மதியை இழந்துடக்கூடாதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்துல சந்திரன் நண்பகல் 12:27 வரைக்கும் பயணம் செய்கிறார். அதனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நண்பகல் வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. அதே மாதிரி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் நண்பகல் 12:27 கவனமாக இருக்கணும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்துல நடக்குங்க. ஆனாலும் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினத்துல கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். உப்பு காரத்தை குறைச்சிங்க. அடுத்தவங்களை நம்பி எதுவும் இறங்காதீங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்க விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எங்கும் எப்போதும் அடுத்தவர்களுக்கு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் அடுத்தடுத்து அள்ளி வீசக்கூடியவர்கள், அள்ளித்தரக்கூடியவர்கள் நீங்க தாங்க. எதுவாக இருந்தாலும் எல்லாம் எனக்கு தெரியுங்கிற மனப்பக்குவத்தோடு வருபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருக்குதுங்க. இருந்தாலும் எல்லாமே அத்தியாவசிய
செலவுகளாக இருக்குங்க. பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. ஒரு இடத்த கொடுத்துடணும் வித்துடணும் அப்படின்னு நீங்களும் விலை பேசின்னு இருக்கீங்க. அது இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் இன்னைக்கு வந்து விலைக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கு அந்த சொத்து விற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் வரும். எப்போ நடந்து முடிஞ்சதை போய் இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்காதீங்க. எல்லாம் உன்னாலதான் என்னாலதாங்கிறதெல்லாம் வேண்டாம். ஆக வேண்டியதை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. மரியாதை குறைவான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு சில நேரங்களில் நீங்கள் இன்னைக்கு மௌனமாக இருக்கிறது நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், யாராக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு எப்பொழுதும் தைரியமாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அதுக்கு காரணம் உங்களுடைய அனுபவ அறிவு, பட்டறிவு, பகுத்தறிவுன்னே சொல்லலாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. வீடு மனம் வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. மூத்த சகோதரங்கள் மூலமாகவும் சில முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வந்து விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. திடீர் லாபம் உண்டு. புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் விலகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே போல் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் நினைச்சபடி ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சிந்தித்து வேலை பார்க்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. சில நேரங்களில் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பேசினா கூட பெரிய விஷயங்கள்ல வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. தொலைநோக்கு சிந்தனை, தொலைதூர பார்வை, அடுத்த 10 ஆண்டுக்கு பிறகு என்ன ஆகும் இப்படியெல்லாம் யோசித்து யோசித்து தெள்ள தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உறவினர்கள், நண்பர்கள், விருந்தினர்கள் வருகையால் இன்றைய தினம் வீடு களகட்டுங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் ஒரு பக்கம் பரபரப்பாக ஓடும். மகனுக்கு மணமகள் தேடின்னு இருக்கீங்க. பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி வியாபாரமும் கூட இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கார். அதனால் பழைய சொந்த பந்தங்கள் எல்லாமே தேடி வந்து பேசுவாங்க. சனி பகவானின் போக்கு சரியில்லாமல் இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. மறதியால் பயணங்களின் போது கூட இழந்துடக்கூடாது. கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அலுவலகத்தில் மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உறவினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் கூடிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு அளவு முறை இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் ஒரு வரையறையை ஏற்படுத்தி கொண்டு எல்லோரிடமும் இடைவெளி விட்டு பழகக்கூடிய பண்பாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஏற்கனவே நினச்சின்னு இருந்தோம், பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிச்சிருச்சு.
இனிமேல் நம்ம ஜெயிச்சு காட்டிடலாம், ரொம்ப நாள் திட்டம் அதெல்லாம் கூட இன்னைக்கு உங்களுக்கு நிறைவேறுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. சகோதர வகையில் இருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள், மொபைல் ஃபோன் அல்லது பழசை கொடுத்து புது வண்டி வாங்கிறது, அந்த மாதிரி வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாகவே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார். அதனால சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வேற்றுமொழிக்காரங்க மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் நல்லா இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு முன்னர் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எல்லா வகையிலும் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, முன்ன பின்ன தெரியாதவங்க யாராவது வந்து வாசல்ல நின்று உதவி செய்யுங்க, ஏதாவது உணவு கொடுங்க அப்படின்னு கேட்டாலே அடுத்ததாக உங்கள்கிட்ட இருக்கிறது என்னவோ அதை அப்படியே தூக்கி கொடுக்குறவங்க, யோசிக்காமல் தான தர்மம் செய்யக்கூடியவங்க எல்லாமே நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாக இருந்த அலைச்சல்கள், டென்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். இன்றைக்கி பரவாயில்ல, உடம்பெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, நேற்று தான் ரொம்ப களைப்பாக இருந்தது, சோர்வாக இருந்தது, ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் திருப்திகரமாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் நண்பகல் 12:27 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அது வரைக்கும் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பகலுக்கு பின்னர் வியாபாரம் சூடு பிடிக்கும். கடந்த 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்கு எல்லாமே இன்னைக்கு விற்று தீரும். உத்தியோக வகையில் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அட்வான்ஸ் லெவல் சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக தொந்தரவுகள் இருக்கும். ஏன்னா விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:27 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் ஜீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாகவே உங்களுக்கும் அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, விருப்பு வெறுப்பு இல்லாமல் நடுநிலைமையுடன் பேசக்கூடியவங்க, நியாயத்தை எடுத்து கட்டி பேசக்கூடியவங்க, உண்மை எதுவோ அதை ஆணித்தரமாக வெளிப்படுத்தக்கூடியவங்க எல்லாமே நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:27 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அது வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. அதே மாதிரி அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:27 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. விவாதங்களை தவிர்க்க பாருங்க. அரசு பணியில் இருக்கிறவங்களும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. விளையாடும் போதும் அல்லது நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போதும் கொஞ்சம் இன்னைக்கு கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி இன்றைய தினத்தில் சின்ன சின்னதாக செலவினங்கள் ஒரு பக்கம் இருக்கும். பிரபலங்கள் அறிமுகம் ஆகுவாங்க. கோவில்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எதிலும் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாகவே உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, வேலை அறிந்து பேசு, நாளை அறிந்து பிரயாணம் பண்ணு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல பேசுவீங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு பயணம் தொடங்கணும் அப்படின்னா நாள் நட்சத்திரம் பார்த்துட்டு இயற்கையோடு நாம் இயைந்து போகிறோமா அப்படின்னு கணக்கு போட்டு எப்பொழுதும் கச்சிதமாக பல வேலைகளை செய்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் பழைய கடன் பிரச்சனை ஒன்றிலிருந்து வெளியில் வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உங்கள் கூட படித்தவங்க, உங்களோட பழகினவங்க, நட்பு வட்டத்தில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள் இன்னைக்கு நிச்சயமாக கிடைக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த கிடுக்குப்பிடிகள், கெடுபிடிகள் அதெல்லாமே விலக ஆரம்பித்து சின்ன சின்ன சலுகைகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றம் உண்டு. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் முடியாத காரியத்தையும் முடித்து காட்டுவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வெள்ளாடு நனைகிறது என்று வேங்கை புலி விழுந்து விழுந்து அழுததாம். ஆமாங்க, அந்த மாதிரி சிலர் சுயநலத்தோட உங்ககிட்ட பழக வருவாங்க. அந்த சுயநலவாதிகளை எல்லாம் விரட்டி அடித்து எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய தனித்தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமாக பழசெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஏன்னா இப்போ அவங்க அந்த படிப்பை முடிக்கிற தருணத்தில் இருக்காங்க. நான் அப்போவே சொன்னேன், இந்த கோர்ஸ் வேணாம், இதை படின்னு எடுத்து சொன்னேன், இப்போ உனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கல அப்படின்லாம் குறை சொல்லின்னு இருக்காதீங்க, குத்தி காட்டின்னு இருக்காதீங்க. அதனால் குழப்பங்கள் தாங்க வரும். குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வந்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல, ஓரளவு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் நலமாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் கவலை விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வெள்ளம் வருவதற்கு முன்பு அணை போட வேண்டும் என்ற பழமொழியை தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் முன்னெச்சரிக்கை உணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழிவகைகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வீடு மாறுறதுக்கு புது வீடும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் சில மாற்றங்களை எல்லாம் இன்னைக்கு நீங்கள் கொண்டு வருவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபமும் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டு. பெற்றோரின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்குமே ரொம்ப அருமையாக இருக்குது. குறிப்பாக நண்பகல் 12:27 வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு இருக்குதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, வாயுள்ள பிள்ளை
பிழைக்கும் அப்படின்னு ஒரு பழமொழிங்க. ஆமாங்க. அதனால தாங்க மனசில் பட்டதை வெளிப்படையாக சில நேரங்களில் நீங்கள் பேசுவீங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிற உண்மையை தானே பேசுகிறேன்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தோன்றுவதை போலவே அதை துடிப்பாக பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆளுமை தன்மை இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். நிர்வாக திறமையும் இன்னைக்கு கூடிக்கிட்டே போகும். தள்ளிப்போன விஷயங்கள்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்கும். பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். நெருங்கிய உறவினர்கள் வருகையால் வீடு கலகட்டும். அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரமும் இன்னைக்கு இரட்டிப்பு லாபத்தை அள்ளி கொடுக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நிம்மதி சேருங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க, சந்தோஷமும் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். நண்பகலுக்கு பின்னர் நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமை ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.